ஃப்ரிட்ஜில் இருக்கும். இது நேற்று கூட இவங்களாவும் சூடாக ஆனியன் போண்டா பொரிச்சிக்கும் போது ஹஸ்பண்ட் வேலையிலேருந்து வரும்போது பால் அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் வாங்கி இருந்தார். சரி நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனியன் போண்டா பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொரிச்சுன்னு இருந்தேன். சரி இது நைட் டின்னருக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சைடில் வச்சுட்டு ஸ்வீட் கார்னை வந்து தந்தூரி மாதிரி சுட்டு எடுத்திருந்தேன். ஸோ இதுக்கு வந்து பட்ரு அதுக்கப்புறம் வந்து உப்பு மிளகாத்தூள் நம்ம செடியில் வந்து கொத்தமல்லி இலை நல்லா வந்து இலை வந்திருக்குது. ஸோ 4-5 இலையை வந்து பிச்சு போட்டு அந்த கார்ன் மேலே நல்லா தடி சுட்டு எடுத்துருந்தேன். அதுக்குள்ளே காஃபியும் வந்து கேட்டிருந்தார். ஸோ பாலை சூடு பண்ணிட்டு ஒரு காஃபி போட்டு அது கூட வந்து ஸ்வீட் கார்னு அதுக்கப்புறம் வந்து ஆனியன் போண்டா எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருந்தேன். மதியமே வந்து இட்லிக்கு வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். நான் எப்படி இட்லி மாவு அரைக்குவேன் வந்து 5 கப்பு இட்லி அரிசினா 1 கப்பு உளுந்து சேர்த்துட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வெந்தயம் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி சேர்த்து நல்லா வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டரில் நல்லா ஆட்டிட்டு அந்த மாவு கூடயே வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாக்கா காத்தில் நல்லா புளிச்சு போயிடும். இன்றைக்கி அம்மா வந்து என்ன கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கன்னா டிஃபன் பாக்ஸில் வந்து கருவாடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கவரை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா மருதாணி இலை அரைச்சிருக்காங்க. இது வந்து எங்கள் செடியில் வந்து வளர்ந்த மருதாணி இலை. ஸோ அதை வந்து உரலில் நல்லா ஆட்டி நல்லா நைஸாக கொடுத்துருக்காங்க. சாப்பிட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் தான் வச்சுக்குவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.